ஜனாதிபதி தேர்தல் களம் 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்கவின் கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டுள்ளது. நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அதன்படி விஜித்த ஹேரத், அரிணி அமரசூரிய, சட்டத்தரணி சுனில் வதகல உள்ளிட்ட குழுவினர் தேர்தல்கள் அலுவலகத்திற்கு சென்று பணத்தை வைப்பிலிட்டுள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் 15ஆம் திகதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத் தெரிவித்தார். அத்தோடு இதுவரையில் 18 ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். அவர்களில் 8 சுயேட்சை வேட்பாளர்களும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் 9 வேட்பாளர்களும் வேறு கட்சியை சேர்ந்த ஒருவரும் அடங்குகின்றனர். அதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் 1,71,40,354 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை காட்டிலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு 8,76,469 பேர் புதிய வாக்காளர்களாக தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் மலையக மக்கள் முன்னணி ஆகியவற்றின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் உரையாற்றிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், இன்று நாங்கள் எங்களது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழுவின் தீர்மானத்துக்கு அமைய கொழும்பிலே கடந்த 2ஆம் தேதி கூடிய 18 பேர் அடங்கிய எங்களது அரசியல் குழு தீர்மானத்துக்கு அமைய ஏகமனத தீர்மானத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களது முழுமையான ஆதரவையும் தெரிவிக்கும் அதே வேளையிலே அவரது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முழுமையாக பங்கு பெறுவோம் என்பதை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதனிடையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வமாக தீர்மானித்துள்ளதாகவும் சுதந்திர கட்சியின் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைவேற்று சபையின் 90% பேரின் இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான வலையமைப்பு ஏற்கனவே செயற்பட ஆரம்பித்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். පක්ෂයේ නිල තීරණය අනිවාර්යෙන්ම වර්තමාන ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට සහයෝගය ලබා දීම තමයි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ඒ තීරණය බවට පත් වෙලා තිබෙනවා. இதேவேளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நேற்று தெரிவித்திருந்தார். இந்த கால அவகாசம் எதிர்வரும் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையவிருந்த நிலையில் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய உரிய காலப்பகுதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 99 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகள் ஜூலை 31ஆம் திகதி முதல் நேற்று மாலை 5 மணி வரை பதிவாகியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் களம் 2024